போல எல்லாருமே வந்து ஷாக் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கல. என்ன பிரதீபா, லக்ஷ்மி அக்காவை எதிர்த்து நின்னா தோத்துருவோமேன்னு பயமா? நல்ல காமெடி பண்றீங்க கீதா. அதுவும் இந்த எலெக்ஷன்ல நான் நின்னு தோத்து போயிடுவேன் நீங்க சொல்றது பா செம காமெடி. நான் ஏங்க அவங்கள பார்த்து பயப்படணும்? அம்மாவும் புள்ளியும் சேர்ந்து பண்ண கூத்துல இந்த அபார்ட்மெண்ட்லயே அவங்க பேரு கெட்டுடுச்சு. இதுல அவங்க தான் என்ன பார்த்து பயப்படணும். இந்த பாரு, தேவையில்லாம பேசாத. எதுக்கு வந்த அத மட்டும் பண்ணு. குடும்ப விஷயத்தையெல்லாம் இங்க கொண்டு வராத. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். கூல் டவுன் மிஸ்டர் ஓல்மேன். நான் சம்பந்தத்தோட தான் பேசுறேன். லக்ஷ்மி, நீங்க எந்த தைரியத்துல மறுபடியும் இந்த எலெக்ஷன்ல நிக்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ரெனோவேஷன், பார்க் வசதி, பிளே ஸ்கூல், அப்புறம் இந்த பிளட் டொனேஷன் கேம்ப், தண்ணி வசதி இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு தானே? பட் இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது பவித்ரா தானே? அவ சொல்லி தானே நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க? சொன்னதெல்லாம் அவ, பேர் வாங்கினது நீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு எனக்கு தெரியாதா லட்சுமி? இன்ஃபேக்ட் கொஞ்சம் உண்மையை சொல்லணும்னா நீங்க வந்து ஒரு அண்ணிய நம்பி மாதிரி இல்ல. சோ உங்களை டோட்டலா டிபிக்கல் ரெமோவா மாத்துனது பவித்ரா தான் இல்ல? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எலெக்ஷன்ல உங்களை எதிர்த்து நிக்க போறது பவிதா. சபாஷ், சரியான போட்டி. என்னது, பவித்ரா நிக்க போறாளா? அவ எப்படி இந்த எலெக்ஷன்ல நிக்க முடியும்? அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? நாங்களே அவளை வீட்டை விட்டு வெளியேற்றிட்டோம். அவளுக்கும் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி இருக்கும்போது அவ எப்படி நிக்க முடியும்? ஏன் நான் ஏன் நிக்க கூடாது? நான் இந்த பிளாட்ல தான் டெனண்டா இருக்கேன். ஏன் வாடகைக்கு இருக்கிறவங்க எலெக்ஷன்ல நிக்க கூடாதா? உனக்கு இன்னும் கொழுப்பு அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சமையல்காரன் தான். பாரா, நீயா அந்த பொண்ண இந்த பிளாட்டை விட்டு வெளியேத்துறியா? இல்லன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ ஓல்மேன், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பவித்ராவை இந்த பிளாட்டை விட்டு அமிச்சிட்டீங்கன்னா அவளுக்கு தங்குறதுக்கு வேற இடமே இருக்காதுன்னு நினைச்சீங்களா? என்னோட பிளேஸ் இருக்கு. அவளை என்னோட பிளாட்ல தங்க வச்சுப்பேன். ஐ ஹேவ் ஆல் தி ரைட்ஸ். வாடகை வீட்ல இருந்தா செக்ரட்டரியா இருக்க கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? அதானே, நாங்களும் தான் வாடகை கொடுக்கறோம், கரண்ட் பில் கட்டுறோம், முறவாசலுக்கு பணம் கொடுக்கறோம். பவித்ரா, நீ தைரியமா நில்லு. நீ படிச்சவ, நல்லது பண்ணுவேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நிக்க தான் போறேன். இங்க இதுக்கு முன்னாடி இருந்த எந்த செக்ரட்டரியும் நான் குறை சொல்றதுக்காக இங்க வரல. அந்த விஷயத்துல நான் அவங்கள பாராட்டவே செய்றேன். எனக்கு அவங்களோட ஹெல்பிங் மைண்ட் நல்லாவே தெரியும். நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் சூழ்நிலை தான். யார் மேலயும் இருக்கிற கோவத்தினால நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கல. நம்ம குடும்ப விஷயம் வேற, பொது விஷயம் வேற. நான் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பார்க்கல. அதை இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஏய், என்ன சொல்ல சொல்ல எதிர்த்து பேசிட்டு போற? அப்பா, நீங்க எதுவும் சொல்லாதீங்கப்பா. உன்னி சார், நான் என்னோட நாமினேஷனை வாபஸ் வாங்கிக்கிறேன். அம்மா. லக்ஷ்மி, என்ன பயந்துட்டீங்களா?
லட்சுமி என்ன சொல்ற? இவெல்லாம் ஒரு ஆளு, இவளுக்கு பயந்துட்டு நிக்க மாட்டேன்னு சொல்றியா? ஹோல்மேன் சொன்னாலும் சொல்லனாலும் அவங்க நிஜமாவே பயந்துதான் இருக்காங்க. பயம் வரல பிரதிபா, நம்பிக்கை வந்திருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் நிர்வாகம் இனிமே நல்லா இருக்கும்னு நம்பிக்கை வந்திருக்கு. என்ன ரெண்டு பேச்சு சரியில்லையே, மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ? விடாத பிரதீபா. லிசன், இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு தோத்துருவேன்னு பயம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அவுட். யாரு தோப்பாங்க? என் மருமக இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கா. லட்சுமி, நீ வாபஸ் வாங்க கூடாது. அப்பா விடுங்கப்பா. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அவ என்னமோ பெரிய தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இவன் நடனா தோத்துருவேன்றா. என்ன நடந்தாலும் நீ வாபஸ் வாங்க கூடாது. இந்த எலெக்ஷன்ல நிக்கிற. இதைத்தான் எதிர்பார்த்தேன். இங்க பாரு பிரதீபா, என் மருமக ஜெயிக்கத்தான் போறா. அப்படி ஜெயிச்சுட்டா இந்த பொண்ணு இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிருவாளா? சவாலுக்கு சவால் தயாரா? அப்பா என்னப்பா இப்படி பேசுறீங்க? நீ சும்மா இரு லட்சுமி. சொல்லு பிரதிபா, நீ சவாலுக்கு ரெடியா? என்ன பயந்துட்டியா? யார் பயந்தது? ஃபைன், நான் சவாலுக்கு தயார். ஆனா பவித்ரா ஜெயிச்சிட்டா நீங்க உங்க குடும்பத்தோட பிளாட்டை காலி பண்ணிட்டு இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டே வெளியில போயிடணும். நீங்க சவாலுக்கு தயாரா? பிரதீபா, நான் யாருக்கும் இதுல போட்டியா இல்ல. நீங்க இந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட் எலெக்ஷன்ல நிக்கிறேன், அவ்வளவுதான். என்ன பவித்ரா, எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்காங்க அவங்க, எவ்வளவு கொடுமையெல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? அப்பா அடி வாங்கினாரே அதெல்லாம். பிரதீபா, நோ 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 பவித்ரா, நடக்கிறது நடக்கட்டும் ப்ளீஸ். ஓகே, எதுவும் பேசாத. ஏய், நான் சவாலுக்கு எப்பவோ ரெடி. லட்சுமி, இதெல்லாம் தாண்டி தான் போகணும். நம்ம ஜெயிக்கத்தான் போறோம். ஐயோ அப்பா. அப்புறம் என்ன விடுங்க. இந்த அபார்ட்மெண்டோட எலெக்ஷன் வழக்கம் போல நல்ல என்டர்டைன்மெண்டோட நடக்க போகுது. உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? டபுள் ஓகே. ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். நம்ம கம்பெனி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். அதுக்கு உங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம கம்பெனில பெஸ்ட் டீமையும் பெஸ்ட் பெர்ஃபார்மரையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்ட் கொடுத்து கௌரவிச்சுக்கிட்டு வரோம். அத அனௌன்ஸ் பண்ணதா உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னேன். இன்னைக்கு நம்ம கம்பெனியோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் சந்தோஷ். ஏய், சூப்பர். கங்க்ராட்ஸ்டா. அவர் மட்டும் இல்ல, அவரோட டீமும் பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கு. நம்மளோட இந்த செலிப்ரேஷனுக்கு நீங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். இந்த சந்தோஷமான விஷயத்த
சிறப்பா ஒரு விழாவா நடத்த போறோம். அதுல எல்லாருமே கலந்துக்கணும். சந்தோஷ், நீங்க கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட வரீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்க ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஏதாவது சொல்லணுமா? ஒரு நிமிஷம் சார். பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமா நம்ம எம்டி சாருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் டயர்ட் ஆகும் போதும் நீங்களும் சரி எல்லாரும் சரி உறுதுணையா இருந்திருக்கீங்க. அகைன் உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்புறம் எல்லாரும் உங்க கேபினுக்கு போகலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். ஓகே, பை. கலக்கிட்ட சந்தோஷ். கங்க்ராட் சந்தோஷ், சூப்பர். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. போன வருஷம் பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்ட் நான் வாங்கினாலும் உனக்கு கிடைக்கலன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா என்னை விட நீ ரொம்ப சீனியர், பிரில்லியன்ட். பட் இந்த முறை நீ அதை நிரூபிச்சிட்ட. கங்க்ராட் சந்தோஷ். எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. தேங்க்ஸ்டா. என்ன சந்தோஷ், ஹாப்பியா இருக்க வேண்டிய நேரத்துல என்ன திங்க் பண்ற? பவி ஞாபகம் வந்துருச்சுடா. நான் இந்த அளவுக்கு பக்குவமாகி நல்ல பிள்ளையா மாறி இருக்கேன்னா அதுக்கு முழு காரணமும் என்னோட பவிதான். அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கால் போன போக்குல ரொம்ப ஊதாரித்தனமா இருந்த. அவதான் என்னை பக்குவப்படுத்தி ஒரு மனுஷனா மாத்துனா. இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அவ என் கூட இல்லைன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குடா. சந்தோஷ், உன்னை பவி என்னமோ உன் கூட இருந்து உன்னை மாத்தினாங்க தான். பட் இருந்தாலும் நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் லட்சுமி அம்மா தான். ஆமா சந்தோஷ், நீ எவ்வளவு பெரிய படு பாதாளத்துல விழப்போன. அதுல இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்தது யாரு? லட்சுமி அம்மா தானே. லட்சுமி அம்மா சாதாரணமாவே யாரு வந்து கேட்டாலும் உதவி பண்ணுவாங்க. அதுவும் நீ அவங்க பெத்த புள்ள, அவங்க உசுரே நீ தானே. உன்னை அப்படியே தவிக்க விட்டுருவாங்களா என்ன? உன் லைஃபே அவ்வளவுதான் நினைச்சிட்டு நீ கலங்கி நிற்கும் போது அம்மா நான் இருக்கேன்டான்னு உன்னை ஆதிர கிட்ட இருந்து காப்பாத்தி மீட்டு கொண்டு வந்தது யாரு? அம்மா தானே. நீ இப்ப எல்லார்கிட்டயும் வாங்குற இந்த கைத்தட்டல், அப்புறம் எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாத ஒரு மனுஷனா நிக்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் லட்சுமி அம்மா தான். முதல்ல இந்த நல்ல விஷயத்த உன்னை பெத்த தாய்கிட்ட போய் சொல்றா, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா பிரதீப், நீ சொல்றது சரிதான்டா. நான் இப்பவே போய் அம்மாவை பாக்குறேன். சரி சந்தோஷ், கூடிய சீக்கிரத்துல பவித்ராவும் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் கூட வந்து சேருவாங்க. நம்பிக்கை ஆரம்பிச்சான். சரிடா, போய் அம்மா பாரு. அம்மா. குட்டி வா, இஞ்சி டீ போடுறேன், குடிக்கிறியா? மா, உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். என்ன குட் நியூஸ்னு சொல்றியே? பவிய பாத்தியா? பவியெல்லாம் நான் பார்க்கலம்மா. ஆபீஸ் விஷயமா தான் சொல்றேன். என்ன ஆபீஸ்ல? மா, ஆபீஸ்ல இந்த வருஷம் பெஸ்ட் டீம், பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டெல்லாம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கம்மா. அப்படியா?
யாருக்கு முதல் பரிசு? அம்மா, நான் சந்தோஷமா இருக்கும்போதே உங்களுக்கு தெரியலையாமா? நான் தாம்மா எல்லா வருஷத்தையும் போல இந்த வருஷமும் பெஸ்ட் பெர்ஃபார்மர். கடவுளே, இவ்வளவு கஷ்டத்திலையும் சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுத்துட்டு தான் இருக்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீ சரியா வேலை பார்க்கலன்னு பிரதீப் சொன்னா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பவி கூட இல்லைனாலும் கூட இருந்தாலும் உன்னோட வேலையில நீ கரெக்டா இருந்து நல்ல பேரை வாங்கியிருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது குட்டி. என்னடா அப்படி டல்லா இருக்க? என்னாச்சு? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன்னோட பவிய நினைச்சுதானே நீ வருத்தப்படுற? இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்பவும் உன் வேலையில உனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. நீ கவலைப்படாத. இதுக்கு மேலேயும் எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என்னோட உள் மனசு சொல்லுது. நீ பாத்துக்கிட்டே இரு. இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா பவி உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவா. குட்டி, பவி உன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இவ்ளோ மாறிட்ட. இல்லம்மா, பவி மட்டும்லாம் இல்ல. பவி என்னோட ஒய்ஃபா எனக்கு விருப்பப்பட்ட எல்லாத்தையும் செஞ்சாலும் ஒரு அம்மாவா நீங்க நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. நான் எத்தனையோ தவறுகள் பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் அப்பப்போ மறந்துட்டு என்னோட நல்லதுக்காக உங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கீங்களேம்மா. பிரதீப் சொன்னா, இந்த சந்தோஷத்தை முதல்ல போய் அம்மா கிட்ட சொல்லு, அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு. ஆனா ஒரு பையனா இது வரைக்கும் உங்களை பெருமையா நினைச்சதே இல்லம்மா. குட்டி, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க. எனக்கு எப்பவுமே நீதான் முக்கியம். அந்த ஆதிரா விஷயத்துல நீங்க என்ன காப்பாத்தி மீட்டு கொண்டு வரும்போதுதான் பெத்த தாய் உருவத்துல ஒரு கடவுளை நான் உங்களை பார்த்தேம்மா. நீங்க மட்டும் என்னோட பிரச்சனையை கண்டுபிடிச்சு தீர்த்து வைக்கலைன்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். என்னது முட்டாள் அது இதுன்னு பேசிக்கிட்டு? இது பாரு, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதை நம்ம சந்தோஷமா கொண்டாட வேண்டாமா? குட்டி, உன் பேருக்கு ஏத்த மாதிரி நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்ப. ம்? அப்புறம் நீ ஆபீஸ்ல இப்ப முதல் பரிசு வாங்கியிருக்கல்ல, அதனால நான் உனக்கு சூப்பரா ஒரு டீ போட்டு தரேன். ம்? குடிக்கிறியா? போட்டு தரேன், இரு. இல்லம்மா, நான் ஃபீல்லாம் பண்ணல. இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதே என்னோட நன்றியை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர மத்தபடி வேற ஒண்ணும் இல்லம்மா. என்ன குட்டி நன்றி அதுன்னு சொல்லிக்கிட்டு? உண்மைதாம்மா. இருந்தாலும் உங்ககிட்ட இத சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அம்மா, ஆபீஸ்ல இந்த வருஷம் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. எல்லாரையும் ஃபேமிலியோட வர சொன்னாங்க. எம்டி என்கிட்டயும் கண்டிப்பா நீ ஃபேமிலியோட தான் வரணும்னு சொன்னாங்க. நம்ம எல்லாரும் போலாமா? ஓ, கண்டிப்பா போலாம் குட்டி. அம்மா, போன வருஷம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பவியோட தான் போனோம்.